எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக மாற்றப்பட்ட பிறகு அவருடைய அதிரடி அரசியல் எங்கும் அதிகமாக காணவில்லை என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது, இதை பற்றிய ஒரு அலசலாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது. இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். அண்ணாமலை அவர்களின் எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது? ஏன்னா வயல்வெளியில போயிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு, அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு போலதான். சைக்கிளிங் போறாரு. அதாவது திமுக ஆட்சிக்கு அனுப்பும் வரை நான் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு ஷூ போட்டு கிரிக்கெட் ஆடுறாரு, சைக்கிளிங் போறாரு, இதெல்லாம் போறாரு. அவரே தனித்தனி இப்ப நிம்மதியா இருக்கேன், நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரோட அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுன்றதா அவருக்கே தெரியல. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல எப்படி எதிரொலிக்குதோ அதை ஒட்டி தான் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும் சொல்றாங்களே, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலையோட யூட்டிலிட்டி என்ன பிஜேபியில அது மேலும் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை பிஜேபி சேர்ந்ததே 2020 தான். சேர்ந்து ஒரு வருஷத்துலேயே தமிழ்நாடு பாஜக தலைவராக ஏன் அண்ணாமலை ஆக்குறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு தேவை இருந்தது பாஜக. என்னன்னா, அதிமுக பாஜக அணி சேர்ந்து கிட்டத்தட்ட 40% ஓட்டு 2021 தேர்தல் 39 சொச்சம் 40% எடுத்துக்கலாம். அந்த 40% வச்சு இவங்க பாஜக சீட்டு கன்வெர்ட் 2024 கொஞ்சம் சீட்டு கன்வெர்ட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு எண்ணம் டெல்லி பாஜக இருக்கு. அதனாலதான் அப்போ 21 தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேருமே சேர்த்து மோடி செஞ்சார். ஆனாலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை எடப்பாடி மீது ஒரு சந்தேகம் இருந்தது. அது அவர் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க. என்னன்னா, இவர் 24 வரைக்கும் நம்ம கூட தெளிவா இருப்பாரு. ஏன்னா அதிமுகவில் எல்லா நிலைகள்ல சொன்னவங்க என்னன்னா, நமக்கு கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு வரல, அந்த மைனாரிட்டி ஓட்டு தான் நம்ம ஜெயிச்சிருப்போம், அதனாலதான் நம்ம தோற்றோம். அது எல்லா லெவல்லையுமே சொன்னேன், கேட்டஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவரு 24 முன்னாடி நமக்கு கட்டி விட்டு என்ன பண்றது, அந்த ஒரு டவுட் அவருக்கு இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் காட்டு தான் ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் அண்ணாமலை. அவங்க ஒரு அந்த கொங்கு இளைஞர்களை கவர்வதற்காகவே அவர் அண்ணாமலையை மாநில தலைவராக்குனாங்க. ஆனால் அண்ணாமலையும் ஃபர்ஸ்ட் தன்னோட ரோல் என்னன்னு புரிஞ்சுக்காம அந்த அணிதான் முக்கியம்னு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. அணியை வச்சு நம்ம திமுக வீழ்த்தணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 வருஷம் அப்படிதான் டிராவல் பண்ண. திமுக எதிர்ப்பு, இந்துத்துவ இஷ்யூ, அந்த மாதிரி இப்போ இந்த லாவண்யா மரணம் எல்லாம் அவர் எடுத்த அரசியல் தமிழ்நாட்டுக்கே அது ஒரு மோசமான அரசியல் தான், அது கீழ்த்தரமான அரசியல் தான். பட் இப்படிதான் இந்துத்துவ அரசியல் பல மாநிலங்கள் நடக்குது, தமிழ்நாட்டுக்கே அது புதுசா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு அரசியல் அக்ரெசிவா இந்துத்துவ போறது இருக்கு. பட் ஆனாலும் அவர் எடப்பாடியுடைய எடப்பாடி நம்மளோட இருப்பாரு, கூட்டணி எப்படி கொண்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷாக் அவர் எப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி இவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா தனியா நிக்கட்டும், அவங்க ஒண்ணுமில்லாம போயிடுவாங்கன்னு தான் நினைச்சாரு. பட் அண்ணாமலை அது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் 95% இடங்கள்ல ஒரு கேண்டிடேட் போட்டாரு. இதுவே பெரிய விஷயம். கேண்டிடேட் போட்டு இப்போ பல இடங்கள்ல கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சு கொஞ்சம் ஜெயிச்சாங்க. இப்போ பிஜேபிக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு 2022 உள்ளாட்சி தேர்தலே அவர் காமிச்சார். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பவும் அவர் கொஞ்சம் எடப்பாடி இருந்தாலும் அந்த ஒரு சீட் ஷாயின்ல போச்சு. பார்லிமெண்ட் நம்ம கூட இருப்பாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் இஷ்யூன்றது வரும்போது கூட அவர் எடப்பாடி பக்கம் தான் அவர் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் பக்கம் இல்லை. அவர் எடப்பாடிக்கு இந்த விஷயம் நம்ம முடிச்சு கொடுத்தோம்னா நம்மளை கோயம்புத்தூர் எம்பி ஆக்கிடுவாரு, நம்ம எம்பி ஆகிட்டு மத்திய அமைச்சர் ஆகிட்டு அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சுத்திருந்தார். ஆனால் அந்த ஈரோடு கிழக்கு 2023 நடந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக இவரை ட்ரீட் பண்ண விதம், அந்த ரெட்டலை கிடைச்ச ஒன்று என்ன அப்படின்னா, இவருக்கு எடப்பாடி மேல பல சந்தேகங்கள் அவர் உண்மையா இருக்க மாட்டார் நினைச்சா ஆன்டி எடப்பாடி பாலிடிக்ஸ் ஒரு வருஷம் ரொம்ப அக்ரெசிவா எடுத்து பண்ணாரு. அதுக்கேற்றாப்புல அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கூட்டணியை எடப்பாடி முடிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் 24 தேர்தல் நெருக்கத்துல டெல்லி தலைமை அதிமுக கூட்டணிக்கு திரும்ப வர்றது பல்வேறு முயற்சி எடுத்தாங்க. அன்னைக்கு எடப்பாடி கூட்டணி கூட வந்திருந்தாருன்னா இப்ப இன்னைக்கு நீக்கப்பட்டார்ல அண்ணாமலை, அது போன வருஷம் நீக்கப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் அண்ணாமலை இது அதிமுக தங்களோட வரமாட்டாங்கன்ற தைரியத்துல
அக்ரெசிவா ஆன்டி எடப்பாடி பாலிடிக்ஸ். நாங்கள் தான் திமுக மாற்றிட்டோம், அக்ரெசிவா போனார். அந்த பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அவருடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு வரல. அதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் சாதித்து காட்டினார். பிஜேபிக்கு 2014 எடுத்த ஓட்டு 18%, இதுலேயும் 18% எடுத்தார். 2014 பிஜேபி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தாலும் பிஜேபியோட இண்டிவிஜுவல் ஓட்டு 5 தான் இருந்துச்சு. 11% எடுத்து காமிச்சு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இவரோட தலைமையில் இருக்கும்போது பிஜேபி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் 26 எப்படி நரேட்டிவ் எடுத்துட்டு போகணும்னு நினைப்போது ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் தவற விட்டார். குறிப்பா அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக போட்டியிடாத போது இவருக்கு போட்டிட்டு இருக்கோம். விக்ரவாண்டியில போட்டியிட்ட இந்திய வந்து ஈரோடு கிழக்கு நிக்கல. அந்த விஷயத்த தவற விட்டார் அவர். இப்போ வந்து அதுக்கப்புறமா தான் டெல்லிக்கே தலைமை. இவர் வந்து ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கலன்னா நாம் தமிழோட கம்மியா போயிடுவோன்றதான் நிக்கல. இதுதான் சட்டமன்ற தேர்தல் ஆகும் அப்படின்றது. அப்போ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி தான் சிலர் வந்து எடப்பாடி உள்ள வந்தார். ஸோ எடப்பாடி உள்ள வந்த அப்புறம் அண்ணாமலையோட தேவையில்லை. அண்ணாமலை எதுக்கு நெசசிட்டி? எடப்பாடி நம்மளை டிஷ் பண்ணியிருக்காரு. எடப்பாடியோட பேஸ் ஏன்னா குங்குமண்டலத்தை சாதிக்கிறதுக்கு எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு அண்ணாமலை வந்து அவருக்கு அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார். எடப்பாடியே திரும்ப உள்ள வந்த அப்புறம் அந்த அண்ணாமலைக்கு நெசசிட்டி இல்லை. இதுதான் பல பேர் புரியாம விஷயம். அண்ணாமலைக்கு நெசசிட்டி இருந்தாதான் வந்து அவங்க டெல்லியில பதவியில் ஆகட்டும், அமைச்சர் பதவி அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். நெசசிட்டியே இல்லாத போது அந்த கட்சியில வந்து அவங்களுக்கு பெருசாக வேல்யூ இருக்காது. பாஜக என்பது ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் நடத்துகிற கட்சி தான். இந்திரா காந்தி வந்து அது ஒரு பனியார் பார்ட்டி. பனியார் என்பது ஒரு பிஸ்னஸ் மைண்டட் செக்ஷன். அது வட இந்தியாவில் அந்த நபர்கள் நடத்துகின்ற கட்சின்ற போது அவங்க வந்து லாப நஷ்ட கணக்கு தான் வைப்பாங்க. இப்போ அண்ணாமலைக்கு நான் பதவி கொடுக்குறேன், என்ன லாபம் எனக்கு? இவரால் தான் கொங்கு ஓட்டு வரப்போதா? எப்படி எடப்பாடி தலைமைக்கு அது வரப்போகுது? இவருக்கு மற்ற சமூகங்கள் ஓட்டு பெறுவதற்கு என்ன? அந்த ஐநாறு அன்னைக்கு போட்டிருக்காங்க, நாளைக்கு நாடாக யாரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும், அப்படிதான் அவங்க போவாங்க. அண்ணாமலை வந்து அதே எடப்பாடி சமூகத்திலே இருக்கும்போது அண்ணாமலைக்கு வந்து எம்பவர்மெண்ட் இப்போ கிடைக்காது. ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அவர் வந்து எடப்பாடி மீண்டும் இந்த கூட்டணி வீட்டுப்பாடுல போனாச்சுன்னா அப்ப அண்ணாமலை திரும்ப உள்ள கொண்டு வர. எடப்பாடி இருக்கும் வரை அண்ணாமலை தேவையில்லை, எடப்பாடி இல்லைன்னு தான் அண்ணாமலை தேவை. ஸோ இது அண்ணாமலை நெசசிட்டியே வந்து எடப்பாடிக்கு எதிர் தரப்புல தான் அவர் அரசியல் பண்ற மாதிரி நெசசிட்டி இருக்கு. ஸோ அதுதான் அவரோட ரோல். அந்த ரோலை வந்து அண்ணாமலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. அண்ணாமலை தன்னை எல்லா செக்ஷனுக்கான லீடர்னு நினைக்கிறாரு. டெல்லி வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கான லீடராக தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த 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 நெசசிட்டி இல்லாதால அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவன் எவ்வளோ நாள் கட்சிக்கு உண்மையா இருக்காரு அப்படின்னு லாங் கேம் கொடுத்து பார்க்குறாங்க. இவரை வந்து லாங் கேம் கொடுத்து பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு பெரிய இடத்துல வைக்கிறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நிச்சயமா அப்படியே இருக்கலாம். ஏன்னா இன்றைய பிரதமர் நரேந்திர மோடியே பாஜகவில் 93, 95 காலகட்டத்தில் வந்து குஜராத் உட்கட்சி அரசியல்ல கொஞ்சம் இவருக்கு எதிரான கோஷ்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இவர் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டார். பெருசா இதுல அமைதியா இருந்தது. ஒரு கட்சினா அப்படிதான், நம்ம வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த கட்சியில இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கணும். நம்ம பவர் பாலிடிக்ஸ் பண்றோம் அந்த கட்சிக்கு எதிராக போயிடக்கூடாது. அவர் வந்து பொறுமையா நமக்கான வாய்ப்பு வரணும்னு இருந்து அப்புறம் 2000 மீண்டும் வாய்ப்பு வந்து அண்ணாமலையும் அந்த பொறுமையாக இருக்கணும். பட் அவருக்கு அந்த பொறுமை இருக்கா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய அந்த ஸ்வார் ரூம் ஆட்கள்லாம் வச்சு அண்ணாமலை இல்லாத பிஜேபி இல்லை, அண்ணாமலை இருந்தாதான் அந்த பிஜேபியோட ஓட்டு அதிமுக வரும் அப்படின்ற மாதிரி பர்செப்ஷன் கிரியேட் பண்ண பாக்குறாரு. அது வந்து சில பேர் வச்சு அண்ணாமலையால் தான் அந்த ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது டெல்லி வந்து கண்டிப்பா அந்த பாயிண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலையும் ஒரு காரணம் தான் தவிர அந்த 18% அண்ணாமலையால் தான் வந்துச்சுன்னா அவங்க டெல்லியை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலை இருந்தால் தான் அந்த கேட்டர்ஸ் ஒரு கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது டெல்லி வந்து எந்த அளவுக்கு இந்த பர்செப்ஷனுக்கு இப்போ ஈல்ட் ஆகுது அப்படின்றது அது இல்லை. பட் இப்போதைக்கு வந்து இந்த கூட்டணி ஜெல்லாறதுல வந்து இப்போ அண்ணாமலை உள்ள வச்சான்னா இந்த கெட்டிச்சவத்துல பெருச்சாலி வச்ச கணக்கு மாதிரி தான் இருக்கும். அது கூட்டணி வந்து கெடுக்கிற வேலையை தான் அவர் செய்வார். அதனால நீங்க வரல, இந்த விலகி இருந்த விலகியே இருப்பா, நீ எந்த கூட்டணி எது பிரச்சாரத்துக்கு இது வரல, அவங்க பாட்டா செயல்பாட்டில் இருக்கணும்னு. 26 தேர்தல் நெருங்க தான் அண்ணாமலை எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்றதுன்ற அவங்க தெரியும். குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து
போட்டியிடுவது வந்து தொடர்ந்து பரவலாக பேசப்படும். அப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து 26 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அப்படி எந்த தொகுதியில் போட்டியிடுவார்? 26 தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டா எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, அவர் தோக்கடிக்கிற வேலை என்னமோ அதை செய்வாங்க. அண்ணாமலைக்கே நல்லா தெரியும். அண்ணாமலை வந்து 24 தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அங்க இருக்கிற தலைவர் இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுற அளவுக்கு ஒரு ஆளுமை இவருக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இவர் கோயம்புத்தூர் எப்படி நிக்க வச்சாங்க. அண்ணாமலை முதல்ல நீங்களே பேட்டிகளை அவர் நிக்கிற ஐடியாலே இல்ல, தப்பிச்சுக்கலாம் தான் பார்த்தாரு. பட் நிக்க வச்சிட்டாங்க. இப்ப வந்து மறுபடியும் போட்டிட்டாருன்னா அதே ரிசல்ட் தான் வரும். அரவக்குறிச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல நடந்த அதே ரிசல்ட் தான் வரணும். அதுக்கு வந்து அண்ணாமலையிடம் இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா 2. ஒருவேளை டெல்லி இன்னும் எடப்பாடி நம்பாமல் இருந்து அண்ணாமலையோட யூட்டிலிட்டி முக்கியம் நினைச்சாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டிலே அடுத்த மார்ச் ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது அதிமுக ராஜ்யசபா கொடுக்கணும். அதுல வந்து அண்ணாமலைக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்க இன்னொரு சைடு. ஒன்ஸ் எடப்பாடி அண்ணாமலைக்கு ராஜ்யசபா கொடுத்தாருனாலே அந்த பழைய கசப்பான உணர்வுகள் எல்லாம் மறந்து கொஞ்சம் ஓரளவு ஜெல் ஆயிடும். அதனால பிஜேபிக்கு லாபம். எதிர்காலத்துல வந்து 26 தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி பழைய மாதிரி டிச் பண்ணாருன்னா அப்ப அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுத்து கொஞ்சம் எம்பவர் பண்ணி மறுபடியும் கொண்டு வரலாம். இதை செய்யலாம் ஒண்ணு. இல்லைன்னா அண்ணாமலை துணிந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதோ இருக்கணும்ன்றதுன்னா அவர் சேப்பாக்கம் தொகுதியில போட்டிடலாம். குளத்தூர்ல போட்டிடலாம். பட் ஆனா குளத்தூர்ல போட்டிடுவதற்கான அனுமதிக்க மாட்டாங்க. சேப்பாக்கத்துல வந்து அவர் போட்டிட்டு தான் ஒரு லீடர் அங்கேயும் தோக்கதான் போறாரு. யார்கிட்டே தோக்கிறது உதயநிதி தோத்து போயிடலாம். ஆனா இதனால எந்த பலனும் இல்ல. இப்போ அவருக்கு எந்த பலனும் இல்ல. அந்த அதிமுக இன்க்ளூசிவ் அணிக்கு ஒரு பலன் இருக்கும். நிச்சயமா பிஜேபிக்கு தான் உண்மையா இருக்கேன், பிஜேபிக்காக எந்த ஃபைட் இப்ப நான் பண்றேன். இப்போ தமிழிசை வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து 2019 தேர்தல் முதல்ல அவங்க கேட்ட தொகுதி தென்சென்னை எடப்பாடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. தூத்துக்குடி தான் இருக்குன்னு தூத்துக்குடியில கட்சி அவங்க மோசமா தோப்போம் தெரிஞ்சு துணிஞ்சு போய் நின்னாங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் 21 அப்புறம் கவர்னர் பதவியில கிடைச்சது. அந்த மாதிரி கமிட்மெண்ட் காட்டினா டெல்லி பாஜக அவர் வேற விதத்துல ரிவார்ட் பண்ணும். கட்சி அந்த கூட்டணிக்காக ஒர்க் பண்றாரா, அந்த தமிழிசை கிட்ட இருக்கா, அதுல விசுவாசம் வந்து இவர்கிட்ட இருக்கா, அது இருந்ததுன்னு அவங்க டெல்லி உணர்ந்தாருன்னா கண்டிப்பா அவங்க ஒர்க் பண்ணும். அந்த விசுவாசத்தை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா தான் ஒரு பவர் தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இந்த பாஜக ஓட்டு ஏடிஎம்கே வராது, இந்த அணிக்கு ஒரு பின்னடைவு தான் வரும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். இவர் எந்த திசையில வந்து போறாரு அப்படின்னு தெரியல. என்னுடைய இது பார்வை வந்து அவர் வந்து தான் ஒரு பவரு, தன்னை சேர்த்துக்காம தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாம இங்க எதுவும் நடக்காதுன்ற மாதிரி தான் போவார். பட் ஆனா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் கிடையாது. இவர் ஒரு எம்பியோ எம்எல்ஏ, இப்ப ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாம் முதலமைச்சர், அவர் செய்யலாம். அவர் வந்து இந்த 7 மாநிலத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்காரு. சரி, அவர் பண்ணலாம். அவர் எஸ்டாப்ளிஷ் இவர் ஒரு கவுன்சிலர் கூட ஆனது கிடையாது. இவர் வந்து அந்த மாதிரி பவர் பாலிஸ் பண்ணா அங்க டெல்லி கிட்ட எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. எல்லாமே அடுத்த வருஷம் நெருக்கத்துல எப்படின்னு தெரியும். ஒருவேளை வந்து அதிமுக பாஜக இப்ப இருக்க கூட்டணி வலிமையா வெற்றி பெறாங்க. அப்படி வெற்றி பெறும்போது முழுமையா இவர் ஓரம் கட்டுப்படலாம்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்போ அடுத்த வருஷம் வந்து ராஜ்யசபா 26 தேர்தல்ல 26 ராஜ்யசபா கிடைக்கல, இவர் போட்டியிடவும் செய்யலைன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜகவில் இவருக்காக கேட்டு திறந்துட்டாங்கன்னு. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துல இது நடக்கலாம். அடுத்த 3 வருஷத்துல அந்த கட்சியில இருந்து இவர் எந்த அளவுக்கு மார்ஜினைஸ் பண்ணி ஒதுக்க போறோ அந்த அளவுக்கு ஒதுக்கப்படுவார். 29 கூட இவருக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் கிடையாது. அவங்க வந்து கேட்டு திறந்து வச்சு நீங்களா வெளில போறதுலாம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியான்னு தான் புரிஞ்சுக்கணும். பாஜக உள்ள அச்சீவ் பண்ணணும்னா அது 26 தேர்தல் சமயத்துல அவர் ஏதோ ஒன்று அந்த ரெக்கக்னிஷன் வாங்கணும். அது வாங்கினா மட்டும்தான் அவர் பாஜக உள்ள அச்சீவ் பண்ண முடியும். பாஜக வெளில போனா கஷ்டம். அது எடப்பாடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்க, சுத்தமா ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி வந்து ஆட்சிக்கு வந்தா இவர் மட்டும் இல்ல, பலருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அது வந்து அது நம்ம அண்ணாமலையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நிச்சயமா அண்ணாமலை எதிர்காலத்தை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திப்போம்.